நெருப்பாலே எரிக்கி மூழ்கி. நெருப்பு தான் கதவு சுவர் எல்லாம். ஓ நெருப்புட பண்பு தான் மூசத் சிவத். அதனாலதான் அந்த தே வந்தீர். நாருன் நெருப்பு தானே, நெருப்பு பெண்பால் தானே. இப்ப நாருன் மூசத் சரியா. நெருப்பாலே செஞ்சிக்கும் எல்லாம், சுவர் கதவு எல்லாம். அப்படித்தானே, அதுதான் இந்த வசனம். நாருன் மூசத், அவர்கள் மீது இறுக்கி மூடப்பட்ட நெருப்பு இருக்கும். சரியா, அலைஹிம் நாருன் மூசத். இவ்வளவுதான். என்னைக்கு இல்ல சூறால இதுல நீங்க பாருங்க, உலக அழிவு இல்ல, ஒன்றும் இல்லை. நரகத்தை பத்தி சொன்னது கடைசிக்கு ஒரு துண்டு மட்டும், அலைஹிம் நாருன் மூசத், அவ்வளவு, வேற ஒன்றும் சொல்ல. அப்படித்தானே. திரும்ப இன்னொன்று சொன்ன, அது நாங்கள் விலையும் கொண்ட கருத்து, அஸ்ஹாபுல் மைமன, வலதுசாரி, வலது கையில பட்டுள்ள கிடைக்கிறாக்கள், முன்னால இன்ஷிகாக்களை பார்த்தோம் அவங்க. அதே மாதிரி அஸ்ஹாபுல் மஷ்அமா, துரதிஷ்டம் இருந்தாங்க, நரகவாசிகள். கடைசி துண்டுல தான் கொண்டு போய் சேர்த்திக்கு நரகவாசி மர்ம நாள் எடுத்து கடைசிக்கு இருக்கிற 3 வசனங்கள். முந்தியெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னொரு வேறொரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்படித்தானே. என்ன கருத்து இருக்குது பார்த்தால், நீங்க சூரத்துல் ஃபஜ்ர்ல பாத்தீங்கனே, கடைசி பாதி சூரத்துல் ஃபஜ்ர்ல இடையில ஒரு துண்டொன்று வந்தது. கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் சொன்னீங்க தானே. அதை மட்டும் எடுத்து ஒரு சூறாவா, அப்படியே இல்லையா பாருங்க. அது மட்டும், வேற ஒன்றுமே இருக்கு. அந்த 2 வசனத்தை மட்டும். சரியா, லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். இது 2 மட்டும், இது 2 மட்டும் எடுத்து ஒரு தனி சூறாவா. இதோட ஒண்ட கூட்டு எது, ஃபக்கு ரக்கப், அப்படி தான் கூட்டி. மற்ற அங்க இருக்கு எத்தீமும் மீக்குது, மிஸ்கீனும் மீக்குது. கூட்டிக்கிற ஒண்ட மட்டும். சரியா, எதை கூட்டிக்குது, ஃபக்கு ரக்கப். திரும்பவும் என்ன, இதிலே சமூகத்தின் அடிமட்டத்தினரை கவனியுங்கள். திரும்பவும் அப்படித்தானே. இதுதான் மெயின் பிரச்சனை. உண்மையாகவே சமூக வாழ்க்கையில காணப்படுகின்ற ஆக அடிப்படை மெயின் பிரச்சனை இது. வறுமைக்கு எத்தனையோ புள்ள குட்டீர். வறுமை வந்தால் ஒரு கொட புள்ள ஈனும். ஜாய் அந்த புள்ளெல்லாம் எப்படி நோய் இன்னொரு புள்ளைக்கும், அறியாமை இன்னொரு பிள்ளைக்கும், தீமைகள் ஒரு பிள்ளை, இது எல்லாத்தையும் மீனும் இந்த வறுமை. அடிமட்டத்தில் வாழ்ந்த உடனே இதெல்லாம் இயல்பாக வரும். அப்ப அதனாலதான் திருப்பி அழுத்தம் கொடுத்து இந்த கருத்தை சொல்ற கூட. சரியா, சொல்லிக்கு எப்படி சொல்லிக்கின்னு பாருங்க. இத பொதுவா ஈமானோடு சம்பந்தப்படுத்தி வாட்ச் பார்த்தீங்க. பொதுவா ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சும்மா காணமீனல்லதீன ஆமனு சொல்லி இல்லையா, அப்படி சம்பந்தப்படுத்தி. 2வது என்ன செஞ்சிருக்குது, மறுமையில வலது கையில பட்டுள்ள கிடைக்கிறவன், இடது பையில கட்டுள்ள கிடைக்கிறவன், அதோட சம்பந்தப்படுத்தி கொண்டு போய். அப்படித்தானே, அப்படி காட்டும் இதுல. சரியா, ஆரம்பத்துல சத்தியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணித்தான் வருது. சரியா, ரசூலுல்லாஹ்வின் மீதும் சத்தியம் பண்ணி, நகரத்தின் மீது சத்தியம் பண்ற நேரம் ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி சத்தியம் பண்ணி சொல்ற. அதான் இந்த சூறாட பொதுவான போக்கு. அப்ப இதுவும் இதுதான் தலைப்பு. இந்த சூறா கவனமா அவதானிச்சு பார்த்தால் இந்த சூறாக்கான தலைப்பு இது. சமூகத்தின் மேல் மட்டத்தினர் அடிமட்டத்தினர் உறவும் மறுமை நம்பிக்கை இல்லையா. மேலுக்கு அந்த மேல் மட்டத்தாக்களை சொல்லி எப்படி சொல்லிருக்கின்றா, யகூலு அஹ்லக்து மாலன் லுபதன், அந்த வசனத்தால் சொல்ற.
சரியா? திரும்ப அவனுக்கு சொல்லிக்குது, உனக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்றா ஒரு பெரிய ஒரு தடை, அந்த பெரியரை தாண்டினாத்தான் சொர்க்கத்துக்கு போய் அவனு சொல்லி யாருக்கு அந்த மேல் மட்டத்தில் உட்கார்ந்து நிற்கிறோம் சொல்லி போறோம். அந்த கீழ் மட்டத்தை ஆக்கறல சொல்லி காட்டி, இந்த ஆக்கறல நீ காப்பாத்தி விட்டா சொர்க்கத்துக்கு போ சொல்ற. அப்படித்தானே? ஈமான கூட எப்படி செஞ்சு இருக்குண்டா இந்த சூறால நீங்க அவதானிச்சால் எப்படி சொல்ற, சும்மா காணமினல்லதீனா, பிறகு ஈமான் கொண்டவனா செஞ்சிட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு பிறகு ஈமான் கொண்டவனா பிறகு சொல்லப்பா சொல்ற. சரியா? இதுதான் இந்த சூறால நான் காண்ற ஒரு. அப்ப எனவே மேல சொன்ன அந்த சூரத்து அல் ஃபஜ்ர், நான் சொன்ன சூரத்து ஃபஜ்ர் மொத்தமா எல்லாத்தையும் சொல்லி, சமூக வாழ்க்கையில் அடிமட்டத்தில் வாழக்கூடியவர்கள், அதோட மர்ம நாட்களோட சம்பந்தம், என்ன வகையான ஆளுமை கொண்டவர்களாக தனி மனிதர்கள் ஈக்கோணும் இதெல்லாம் சொல்லி மொத்தமா அப்ப என்ன சொல்லிருக்கணும், ஈமான் கொண்டவர்களாக இருந்து கொண்டு செய்யுங்கன்னு சொல்லிக்கோ. அப்படி சொல்ல செஞ்சிட்டு ஈமான் கொண்டவனா சொல்ற. உண்மையில நிபந்தனை தான், ஆனா உண்மையால நிபந்தனை, ஆனா உண்மையில எப்படி சொல்லிருக்குன்றத முன்னுக்காக சொல்லிட்டு பிறகு சொல்றது, பிறகு நீங்க பின்னர் ஈமான் கொண்டவனாக ஈமான் கொண்டவனா இப்படி இப்படி எல்லாம் இருக்கு சொல்ற. சரியா? பிறகு என்று சொல்ல பாவிச்சு சொல்ற. அதோடு நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் சொல்லாம பின்னர் நீங்க ஈமான் கொண்டவர்களாக வேண்டா, அதுல முக்கியத்துவத்தை காட்டுறது, மேலாளிக்கிற கருத்துல முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு தான் அப்படி சொல்ற. ஈமான் கொண்டவன் சொல்லி அதொண்டையும் செய்யாம குந்திட்டு இருந்தால் நீ ஒழுங்கா ஈமான் கொண்டவன் இந்த கருத்தை உணர்த்தோம். அதுக்குத்தான் இந்த சும்மா காணமினல்லதீன ஆமனு என்று உடைச்சு சொன்ன. திரும்ப அதோட நிப்பாட்டாம என்ன செஞ்சா மருக சேர்த்துட்ட, ஒத்தவாசோ பில் மர்ஹமான்னு சேர்த்து விட்டு அதோட நிப்பாட்டாம. யாரும் நிப்பாட்டா போதும் மாறி இருக்குது என்ன முன்ன சொல்லிக்குதானே முன்னுக்கு, அப்படித்தானே? முன்னாடி இதெல்லாம் செய்யணும் சொல்லி, அப்ப சும்மா காணமினல்லதீன ஆமனு சொன்னா போதும் மாறி. அல்லாவுக்கு அதுவும் போதல்ல, இந்த மருகவும் இன்னொரு முறை திருப்பி சொல்லணும், இறக்க உணர்வு ஈக்கோணும். சரியா? இந்த வறுமை இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு பொறுமையா உழைச்சி பாடுபடுற போக்கு ஈக்கோணும். மருகவும் திருப்பி சொல்லு, அதே விஷயம் ஒன்றுதான், மேல சொன்ன ஒன்றுதான், திரும்பவும் அதை சொல்லி வரும். ஈமான் சொன்னால் இறக்க மனப்பாங்க, ஈமான் சொன்னால் இந்த வறுமை மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுற பொறுமை ஒன்று ஈக்கணும். என்றால் அக்கபாவை எப்படி தாண்டுற, பொறுமை ஒன்று ஈக்கணும். அப்பா தாண்டல, கஷ்டப்படுத்தும் தாண்டணும். அக்கபாவை லேசா தாண்டல. சரியா? ரெண்டு இந்த மலைகளுக்கு இடையில் இருக்கிற கடுமையான ஒரு மலை கணவாயம். சரியா? தரீக்குன் வாயிரும் பைனல் ஜபலை, அப்படித்தான் நீங்க பார்க்கல டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா, தரீக்குன் வாயிரும் பைனல் ஜபலை, ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கிற கரடு முரடான பாதை. அப்ப அந்த கரடு முரடான பாதையை தாண்டன்னு என்ன செய்யணும், நல்லா கஷ்டப்பட்டு ஏறணும். அது மலையை ஏறித்தான். அப்ப அதுக்கு ஒன்றும் சபுர் ஒன்று ஒன்று, அப்படித்தானே? இந்த வறுமை பிரச்சனைய இந்த அடிமை மாதிரி வாழ்ற ஆக்களை காப்பாத்தி எடுக்கிறா இருந்தா ஒரு நீண்ட ஒரு போராட்டம் தேவை. ஈமானோட அதுவும் உங்களுக்கு ஈக்குதா? இப்பதான் ஈமான். சும்மா காணமினல்லதீன ஆமனு ஒத்தவாசோ பிஸ்ஸப்ரி ஒத்தவாசோ பில் மர்ஹம் அப்படி சொல்ற. சரியா? அதான் நாங்க பின்னால விரிவா பார்ப்போம். இதுதான் இந்த சூரா சொல்ற செய்தி. எனவே சூரத்துல் ஃபஜ்ர் சொன்ன செய்தியில ஒரு துண்டு எடுத்து ஒரு சூறாவா, அதை நான் முன்னு சொன்னேன். அந்த கருத்து சூரத்து நபா எப்படி மொத்தமா சொல்லிட்டு போற துண்டு துண்டா உடைச்சோ அதே மாதிரி இது மொத்தமா சொல்லிட்டு துண்டு துண்டா உடைச்சு. இப்ப இதுக்கு அடுத்து வார சூறாவும் கூட அப்படித்தான். சூரத்துல் பலதுக்கு அடுத்தது சூரத்து ஷம்ஸ். அது அங்க சொன்னாலும் இன்னொரு துண்டை சொன்ன. மேல சொன்ன சூரத்து ஃபஜ்ர்ல சொன்ன அடுத்து இன்னொரு துண்டை ஒன்று எடுத்து சொல்லு வேறு. அப்படி ஒரு துண்டு நஃப்சுல் முத்மஇன், அதான்
அதான் நீங்க சொல்லிக்கிறோம் சூரத்து ஷம்ஸ். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா வெற்றி இல்லாட்டி தோல்வின்ற அதான் நாங்கள் சூரத்து ஷம்ஸா தான் நீங்க படிச்சீங்கன்னா அதான் சூரத்து ஷம்ஸ். அப்ப அத வேறு இன்னொரு சூறாவாக்கி சொல்ற. இப்படி ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தி மர்ம நாள் நம்பிக்கைண்டா நீங்க சும்மா நினைச்சு கொள்ளாங்க. நம்பிட்டு ஒரு பக்கத்துக்கு ஒதுங்கி வணக்க வழிபாடுகள்ல மட்டும் ஈடுபட்டு அந்த ரூட்டை பிடிச்சி ஒரு மாதிரி சொர்க்கத்துக்கு பின்கதவால பேச்சுறேன்னு நினைச்சிடாங்க. சமூக வாழ்க்கைக்குள்ளால போராடித்தான் போய் சேரும். அது இந்த மலை கணவாய் கேரையில போற மாதிரி கரடு முரடான பாதையில போற மாதிரி தான் அப்படித்தான் போய் சேரும் என்று விளங்கப்படுத்தினது. அப்ப அழகா குர்ஆன் என்ன செய்யுதுண்டா அழகா மர்ம நாளை நம்புற இப்படித்தான், அந்த நம்பிக்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு இப்படித்தான் தொடர்பு சும்மா அழகா விளங்கப்படுத்தி கொண்டு போகும். அதான் இங்க காட்டும். சூரத்துல் பலத் சொற்கள வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்ப கொஞ்சம் இந்த திருப்பி பார்த்தானால் ஒரு முறை பாருங்க, பாடத்தை மொழிபெயர்ப்பு பாருங்க. சரியா பார்த்துட்டா? இதுல இதுக்கு முன்னால பார்த்து சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் ஃபஜ்ர் அந்த சூறால வார வலா தஹாதூன அலா தஆமில் மிஸ்கீன் இந்த கருத்தோடு சேர்த்துதான் அதே மாதிரி லா துக்ரிமூன கல்லா லா துக்ரிமூன அல் யதீம் இது முன்னால சூறாலி கல்லா பல் லா துக்ரிமூன அல் யதீம் ரெண்டு ஆயத்தையும் பின்னணியா வச்சுதான் இந்த சூறா இருக்கு. வாய்ச்சல் இருந்து வழங்கி ஒரே ஒரு பகுதி மட்டும் கூடி ஃபக்கு ரக்கபா அது மட்டும் இதை கூடி இருக்கு. இது தவிர இந்த கருத்தை ரெண்டு ஆயத்திலேயும் கருத்தை பின்னணியாக வச்சுதான் இந்த முழு சூறாவும் இருக்கு. கல்லா பல் லா துக்ரிமூன அல் யதீம் வலா தஹாதூன அலா தஆமில் மிஸ்கீன் இந்த பாதையை வச்சுதான் இந்த சூறா இருக்கு. சரியா? அப்ப இதுல முதலாவது சத்தியம், முதல் மூன்று வசனங்களும் சத்தியம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வவாலிதின் வமா வலத் அந்த மூன்று வசனம் சத்தியம். இரண்டாவது மனிதன் கஷ்டத்தில் படைக்கப்பட்டுள்ளான் இந்த கருத்து, அதுக்கு பதிலாக இந்த கருத்து இரண்டாவது. மூணாவது இருக்குது அதோடு சம்பந்தப்படுத்தி வேறையாக வரல, அதோடு சேர்த்து இந்த வசனம் அயஹ்ஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹத் யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத் அந்த மூன்று வசனமும் இருக்கு. அதாவது மனிதன் தன்னை அவதானிக்க, மீது ஆதிக்கம் செலுத்த யாரும் இல்லை என்ற முடிவுக்கு சில நேரம் வந்துடுறது. அது காரணமாக அமைவது பணம் என்று சொல்லும். கூட அஹ்லக்து மாலல் லுபதா என்ற வசனம், அதுக்கான காரணம் பணம் என்று அதே வசனத்தில் வருது. பிறகு அதோடு சம்பந்தப்பட்டு சொல்ற இன்னொரு பகுதி, நாலாவது நாங்கள் சொன்னாலும் அதோடு சம்பந்தப்பட்டு வர இன்னொரு பகுதி, அல்லாஹ் மனிதனுக்கு அறிவு, நன்மைய தீமைய பிரித்து விளங்கக்கூடிய ஆற்றல் இதை கொடுத்திருக்கிறான் என்று அடுத்த பகுதி வரும். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபத்தைன் வஹதைனாஹுன் நஜ்தைன் என்று அடுத்த நாலாவது பகுதி வரும்.
இவ்வளவும் சேர்ந்து உண்மையில் ஒரு பாது சூறாட இவ்வளவும் சேர்ந்து ஒரு பாது. துண்டு துண்டா உடைச்சி சொன்னால் இப்படி சொல்லலாம். அடுத்த பாதி, அடுத்த எல்லா பாதையும் சேர்ந்து, மிச்சமுள்ள எல்லா பாதையும் சேர்ந்து, அதாவது இதை நாங்க இந்த சூறாட மோலாவது பாதைன்னு சொல்லுவோம். மோலாவது பாதைன்னு இதை சொல்லுவோம். மோலாவது பாதையில இதுதான் நீ மோலாவது சத்தியம் நீக்குது. அதுக்கு பதில் சொல் இருக்குது, மனுஷன் கஷ்டத்தில் படைக்கப்பட்டுள்ளான் பதில் சொல். அடுத்தது சொல் இருக்குது, மனிதன் கொஞ்சம் காசி வார நேரம், பொருளாதார ரீதியாக ஒரு சக்தி மாற்றலும் வார நேரத்தில் தனக்கு மேல யாரும் இல்லைண்டும் தன்னை அவதானிக்கு யாரும் இல்லைன்ற மனோநிலைக்கு வந்துடும் என்று அடுத்த பாதி இதோட சேர்த்து அடுத்த பாதி சொல்லும். பிறகு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மனிதனுக்கு நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கு. அதுக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்க. சரியா என்றது அலம் நஜி அல்லாஹு ஐனைன் ஒலிசானன் வஷஃபத்தைன் வஹதைனாஹு நஜிதைன் இந்த வசனத்தில் சொல்லிருக்கு. இவ்வளவும் தான் ஒரு பாதி. ரெண்டாவது பாதிக்கு நாங்க வந்தா, ரெண்டாவது பாதிக்கு வந்தா ரெண்டாவது பகுதியில் மனிதன் ஒரு பெரும் தடையை தாண்ட வேண்டி இருக்கிறது. இந்த கருத்து சொல் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ண பலக்கு தஹமல் அக்கபா அந்த வசனம் அதுதான். அக்கபான்னு சொல்ற நேரத்தில் பார்த்தோமே, பலக்கு தஹமல் அக்கபான்னு சொல் அதுதான் காட்டும். ரெண்டாவது இது என்ன சடை, என்ன சடைன்னு விளங்கப்படுத்து. முழுக்க இதுதான் உண்மையில விஷயம் அதுதான். அடுத்த பாதியை முழுக்க இந்த விஷயத்தான் சொல்றது. மனிதன் ஒரு பெரும் தடையை தாண்ட வேண்டியுள்ளது கருத்தான் சொல்றது. என்ன அது தடை என்றா இதை சொல்றது. சுருக்கமா நாங்க சொன்னா, சமூகத்தின் அடிமட்டத்தினரை தூக்கி விடுது. இதுதான் நடப்போம், அதான் தடை சொல்லி இந்த வசனம் அடுத்த பாதி சொல்றது. அப்படி தூக்கி விடுவதற்கு என்ன வேணுமெண்டா ஈமான், அதோடு சேர்ந்து பொறுமை, இரக்க மனோபாவம், இது இருக்கணும்னு சொல்றது. சும்மா காண மினல்லதீன ஆமனு ஒத்தவாசவு பிஸ் சபரி ஒத்தவாசவு பில் மர்ஹமா என்று அடுத்த பாதியில் சொல்றது. இப்ப கடைசியா இந்த சூறாட கடைசி பாதி சொல்றது. இது ரெண்டாம் பாதியில தொடருதான் உண்மையில. என்றாலும் நாங்க அதை வேறுபடுத்தி பார்க்கறதா இந்த மூன்றாம் பாதின்னு சொல்லலாம். விளைவை சொல்றது. மேல சொன்ன தடையை தாண்டினால் உண்மையில் என்ன விளைவு வரும், தாண்டா முட்டா என்ன விளைவு வரும் என்று கடைசியில் சொல்றது. உலாயிக்க அஸ்ஹாபுல் மைமனா வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா அலைஹிம் நூர் நாருன் முஸதா అని சொல்லு. இதான் இந்த சூரா. உண்மையில் இந்த சூரா முழுக்க சொன்னா இதான் சொல்றது. இது நீங்க தொடர்புபடுத்தி விலையும் கொண்டா சரி என்ன விஷயம் அப்படியே ஒரு முறை பார்த்து இதெல்லாம் சேர்த்தொண்டுக்கு எப்படி பார்க்கலாம், பிறகு இதெல்லாம் சேர்த்தொண்டுக்கு எப்படி பார்க்கலாம் என்று தொடர்புபடுத்தி விலையும் கொண்டா விஷயம் சரி. இதான் நீங்க சொல்றது. அப்ப இது பாருங்க, நாங்க இது இப்படி சொன்னான் இதான் நீங்க சொல்ல வந்த சரியா. பூமியில மனிதன் நிலை என்னது இதை சொல்லிச்சு இந்த சூரா. ரெண்டாவது சொல்லிச்சது ஒரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு என்னது, எப்படி இருக்கணும். அதை இன்னொரு மாதிரி சொன்னால், வேறொரு மாதிரி சொன்னா சமூக வாழ்வு எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிச்சு. இதான் நீங்க சொல்ற குர்ஆன் சொல்ற கருத்துன்னு நாங்க சொல்றோம். இந்த சூரா சொல்ற கருத்துன்னு நாங்க சொல்றோம். இதுதான் முழு விஷயம், இந்த சூறாவில் இருக்கிற முழு விஷயம். இப்ப நாங்க அந்த ஒவ்வொன்றாக வந்தா, ஒவ்வொரு பகுதியாக வந்தா சத்தியம் என்ன சத்தியத்தில் இருக்குது. இந்த ஒன்று மக்கா நகர் மீது சத்தியமாக கருத்து. லா உக்குசிமு பிஹாதல் பலம். லா உக்குசிமுன்னு சொல்ல வழங்கப்படுத்தே வரல, நேரத்தோடு நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது
அதோட சேர்த்து சொல்லிருக்குது அந்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீங்கள் ரசூல்லா பார்த்து நீங்கள் நீர் அந்த நகரத்தில் இருக்கும் போது அல்லது அந்த நகரத்தில் நீங்க கொடுமைப்படுத்துறத மக்கள் ஆகமாக்கி கொண்டிருக்கிறார் அந்த நிலையின் போது சரியா அந்த ஹில்லுன் பிஹாதல் பலத். ஹில்லுன்னா ரெண்டு கருத்துன்னு சொல்றோம். ஹில்லுன்னா ஒன்று தங்கி இருக்கிறது, இன்னொன்று ஹலாலாக்கி கொள்றது. சரியா அப்படியா? அதாவது நீங்கள் கொடுமைப்படுத்துவதை மக்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார் அந்த நிலையின் போது அந்த ஹில்லுன் பிஹாதல் பலத். சரியா இந்த நிலையின் போது அடுத்ததை சொல்றது வாலிதின் ஒமாவால். அதுக்கும் ரெண்டு கருத்து. ஒன்று நாங்க சொன்னோம் வாலித் என்ற சொல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும் ஒரு அபிப்பிராயத்தின் படி. வாலித் என்ற சொல் வாலித் என்ற தந்தை கருத்து. வாலித் என்ற சொல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும். ஒமா வலத அவர் பெற்றவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியாக வந்தவர்கள் கருத்துப்படும். வாலிதின் ஒமா வலத். அப்ப அந்த வகையில இந்த எங்களுக்கு தெரியும் மக்காட சந்ததி அதுதான். உண்மையிலே மக்காட ஆரம்ப சந்ததி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயிலுடைய சந்ததியில வந்தவர்கள். அந்த கருத்தை குறிக்கிறதாக இதை கொள்ளலாம் என்றது ஒரு அபிப்பிராயம். இரண்டாவது அபிப்பிராயம் என்ன பொதுவா இல்லை. சரியா மனித பரம்பரையின் மீது சத்தியமாக சொல்றதுக்கு பதிலாகத்தான் இப்படி சொல்றது. சரியா வாப்பவும் மகனும் அடுத்தது வாப்பவும் மகனும் அடுத்தது வாப்பவும் மகனும் அப்படி தொடராக போற அந்த மனித பரம்பரையின் மீது சத்தியமாக, தந்தையின் மீதும் அவர் பெற்றெடுப்பவற்றின் மீதும் சத்தியமாக. அப்ப எல்லாம் தொடரா எல்லாத்தையும் குறிக்கும். குறிப்பிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் குறிக்கும் சொல்லி இல்லை என்ற ஒரு அபிப்பிராயம். அல்லாஹ் அப்படி சத்தியம் பண்ணிட்டு இப்படி சொல்ற மனிதன் கஷ்டத்தில் படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்ற. அப்ப ஏன் அப்படி அந்த என்ன உறவுல சொல் இருக்குது என்றால் மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து புனிதமாக கருதப்பட்டு வர நகர். அங்க அநியாயங்கள் செய்வது, சண்டை பிடிக்கிறது, கொலை செய்வது இதெல்லாம் ஹராமானது, கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே பாரம்பரியமா பின்பற்றி வர ஒரு மக்காவுக்குள்ளால ஒரு புல்ல கூட பிடுங்கக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. மனிதனுக்கு சரி மனிதன் அல்லாதவர்களுக்கு கூட சரி எந்த அநியாயம் செய்யப்படாதுன்னு சொல்றது பொதுவாக பாரம்பரியமா பின்பற்றி வர ஒரு சட்டம். அந்த சட்டத்தை முழுக்க மீறினார்கள் மக்காவாசிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முழுக்க மீறி ரசூலுல்லாஹையும் அவரை ஈமான் கொண்டவர்களுக்கும் இல்லாத கொடுமைகள் எல்லாம் விளைவித்தார். அந்த கொடுமையை சொல்லித்தான் இந்த வசனம் தொடங்கும். புனிதமான நகரம், ஒரு தூத கொண்டு வந்த மனிதன், இந்த நகரத்திலே இப்படி ஒரு பெரிய ஒரு கொடுமை ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதை நீங்க அவதானித்தால் விளங்கும். மனுஷன் கஷ்டத்திலேயே படைக்கப்பட்டுள்ளான். எவ்வளவு புனிதமாக இருந்தாலும், நல்ல புனிதமான நகரமாக இருந்தாலும், பிரச்சாரம் செய்பவர் எவ்வளவு தூரம் நல்லவராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் அவரும் பிரச்சனை படும், துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் விழுந்துதான் ஏறும் என்று அந்த கருத்தை சொல்றதுக்கு தான் இந்த சத்தியத்தை பண்ணி அதுக்கு உறுதி சேர்க்கிறது தான் இந்த இதை சொன்னது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வார நகரம் இது. இந்த புனிதத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வார நகரம். அப்படி இருந்தும் அவ்வளவு மிக பாரம்பரியமாக பின்பற்றி வந்தும் கொடுமைக்கு உட்படுத்தப்படுறதாக இருந்தால் மனிதன் கஷ்டத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது நல்ல ஒரு சான்று என்று சொன்னது. இது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம் என்னென்றா பழைய கருத்து அப்படியே தான். அந்த மக்கா நகரன்றதுல ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு படல். லா உக்ஸிமு பிஹாதல் பலதுன்னா மக்காவை தான் குறிக்கும். அந்தண்டா ரசூலுல்லாஹை தான் குறிக்கும். அந்தண்டா நீ என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹை தான் குறிக்கும். வாந்த ஹில்லுன் பிஹாதல் பலத். ஆனா இந்த வாலிதின் ஒமா வலத் என்றது இன்னொரு அபிப்பிராயத்தின்படி எல்லாரையும் குறிக்கும். பொதுவாக மனித பரம்பரையின் மீது சத்தியமாக. மனித பரம்பரையை பூமியில தொடர்ந்து பார்த்து வந்தால்
துன்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் பிரச்சனையோடையும் தொடர்ந்து போறான். மனிதன் ஒரு நாளும் இந்த பூமிக்கு நிம்மதியா அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா வாழ்றதுக்கு வரலன்று சரித்தெளி ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கொண்டே வந்த மனுஷன் அந்த வரலாறு தொடங்கினிலிருந்து இன்றைக்கு வரையும் பார்த்து கொண்டு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் தான் மிச்சம் மனிதனுக்கு தொடராக அப்படியே இருந்து கொண்டு வருது என்றது உண்மை. அந்த கருத்தை சொல்லத்தான் ஒவாலிதின் ஓமா வளர்ந்தன்னு சொல்ல. அப்ப இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொதுவாகவே சொல்லலாம். அல்லாஹ் என்ன காட்ட வேண்டாம், முழு மனித பரம்பரையும் நாங்கள் எடுத்து பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்து இன்றைக்கு வரை வந்தால் தொடர்ந்து போராட்டமாகவும் பிரச்சனையாகவும் குழப்பமாகவுமே தொடர்ந்து போய் என்றதான் அல்லாஹ் இங்கு சொல்லுவார். அப்ப எனவே